வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு பகுதி 2 சிறப்பு பதிவு. 6/12 ராகு கேதுக்கள் 5-7 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிக்கு யோகாதிபதி சனி பகவான். அதே நேரத்தில் 4-7 கூடிய குருபவனும் யோகாதிபதி. ஆக குருவான் பார்க்கின்ற இடத்தை சிறப்பு தரும். 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் பலவிதமான யோகத்தை அள்ளி தருவார். தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு தொழில், சம்பள தொழில், தனியார் தொழிலில் இடமாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். வருமான உயர்வு ஏற்படும். பொதுவாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு யோகமான காலகட்டம். சுமாராக படித்தாலும் தேர்ச்சி அடைவார்கள். சிறப்பாக படித்தால் மிகவும் தேர்ச்சி அடைவார்கள். மருத்துவக் கல்வி, கணிப்பொறி கல்வி, ஐடி தொழில், அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்த தொழில், ஆய்வு சார்ந்த தொழில், விவசாயம் சார்ந்த கல்வி, அதை சார்ந்த கல்வி படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் சிறப்பாக வேலை கிடைக்கும். யோகமான காலகட்டங்களாக அமையும். அதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமான பெருக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு இரட்டிப்பாகும். வீடு வாங்கி அமைத்துக் கொள்ளலாம். நிலமனை பூமி வாங்கி அமைத்துக் கொள்ளலாம். தங்கம் மிகையாக வாங்கி அமைத்துக் கொள்ளலாம். பொதுவாக 40 வயதில் உள்ளவர்களுக்கு வீடு யோகம் சிறக்கும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. ஆண்களால் பெண்களுக்கு முன்னேற்றம், பெண்களால் ஆண்களுக்கு முன்னேற்றம். ஆக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திடீர் திருமணம் அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமையும். அதனால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு காதல் கல்யாணம் நடக்கும். அதனால் காதல் சங்கடங்களும் நடக்கும். அவை தவிர்ப்பது நல்லது. படிக்கின்ற காலத்தில் படிப்பதும், தொழில் செய்கின்ற காலத்தில் தொழில் செய்வதும் சிறப்பு பலனை தரும். ஆக பருவத்தில் வருகின்ற காதல் சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவை நான் சொல்வது 17, 18, 19 வயது உள்ளவர்கள். 20, 25 வயது உள்ளவர்கள் நாம் வேலை செய்கிறோம், காதல் திருமணம் முடிக்கலாம் என்றால் சிறப்பாக அமைத்துக்கொள்ளலாம். அது பெற்றோருடைய ஆசீர்வாதத்தில் சிறப்பாக அமையக்கூடும். சில பேர் யோகமான காலகட்டத்துக்கு போய் வீடு வாங்கி திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு வீடு யோகம் சிறப்பாக அமையும். பல விதமான கடன் வங்கிகள் கடன் தருவதால் துணிச்சலாக கடன் வாங்கி வீடு கட்டலாம், திருமணம் முடிக்கலாம். வருமான யோகத்தை பெருக்கி கொடுக்கும். வண்டி வாகனம், சொகுசு பண்டங்கள், சொகுசு கார் வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தருவதால் பொதுவாக பலவிதமான கல்வி படிப்பவர்களுக்கு உள்நாட்டில் வேலை சற்று சிரமமாகத்தான் இருக்கும். வெளியூர் வெளிநாடு சென்றால் தான் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உள்ளூரில் வேலை செய்பவர்களுக்கு, அரசு தொழில், தனியார் தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். ஆக வாழ்க்கை தரம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இது சனி குரு அதிபதி யோகத்தை தருவார். சனியுடைய கேந்திரத்தில் குரு இருப்பதும், குருவுடைய கேந்திரத்தில் சனி இருப்பதும் மிகையான ராஜயோகத்தை அள்ளி தருகின்ற காலகட்டங்கள். பொதுவாக குரு 10ஆம் இடத்தில் இருந்தால் தோஷம் என்பது ஒரு யதார்த்தமான ஜோட விதி. ஆனால் அவர் யோகாதிபதியாக இருந்து கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதால் அதாவது வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற வேலைவாய்ப்பு அமைப்பில் அடிப்படையில் இருந்து உயர்தொழில் வகை ஒரு உத்தியோக உயர்வை தந்து விடுவார். சேமிப்பை தருவார். சிக்கனத்தை கடைபிடிக்க வைப்பார் குரு பகவான். அதுதான் முக்கியமான பலன். ஆனால் குருபகவானுடைய கன்னிராசிக்கு சிறப்பு வழிபாடு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான ஆசை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தன்னிறைவாக சொல்ல வேண்டும். தோஷம் என்ன, யோகம் என்ன, அதற்கு தேவையான வழிபாடு என்ன, யோகத்தால் என்ன பலன் கிடைக்கும், அது என்ன விதமான தோஷமாக இருக்கும் என்பதெல்லாம் சற்று தெளிவாக கூற வேண்டும் என்பதால் முன்னோர் தோஷம் நிவர்த்தியாகும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நான் தொடர்ச்சியாக வழிபாடு பலனை சொல்வேன்.